மச்சான் நம்மளும் எவ்வளோ நாள்டா இப்படியே இருக்கிறது, நம்மளும் ஏதாவது புதுசாக பண்ணணும்டா. ம் உங்ககிட்ட தான்டா நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தன் ஃபோன் உடைய போகுது பாரேன். சரி சரி சொல்லு என்ன பண்ணலாம். நான் எப்போ சொல்லி முடிச்சிட்டேன்டா. அதான் புதுசான்ட்டு ஏதோ சொன்னேன்ல, என்ன பண்ணலாம். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேன் மச்சான். உன்னால் முடிஞ்ச ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு, அவ்வளோதான். செமடா. ஆனால் அதுக்குன்ட்டு எடிட்டரு, கேமராமேனு, டைரக்டர்லாம் தேவை தானே. மச்சான் எல்லாம் ரெடியாக இருக்குடா. கேமரா, லேப்டாப்பு, ஆக்டர்ஸு, என்ன கதை தான்டா இல்லை. என்கிட்ட டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை இருக்குது. ஒரே ஒரு டிமாண்ட், உன்னோட ஃபிலிமில் எனக்கு ஒரு ரோல் கொடுப்பியா? மச்சான் உனக்கு இல்லாததான் மச்சான், நீ ஃபஸ்ட்டு கதையை சொல்லுடா. ஓசிடி, ஃபியர் ஆஃப் டெத். ஓசிடியா? Ganja me meditation, ganja my brain. Ganja we take away my stress and pain. ஓகே. Marijuana take away my stress and pain. Ganja me meditation, ganja my brain. Marijuana take away the stress and pain. டேய், ஓசிடினா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். புரியலையே மச்சான். உனக்கு புரியாது, நீ படமாவே பாரு. மேலே பார். மேலே என்ன தெரியுது? இவன் தான் என்னோட தம்பி ஹரிஷ், ஒரு ஓசிடி பேஷண்ட். இந்த கதை கூட இவனை பற்றினது இல்லை, இவனோட ஓசிடி டிசார்டரை பற்றினது. எங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அவரும் வெளியூரில் இருக்கார், எப்போவாச்சும் தான் வருவார். இப்போதைக்கு சொல்ல போனால் என் தம்பியை நான் தான் பார்த்துக்கிறேன். ஏ ஹரிஷ், எங்கே போகிற? குளிக்கிறதுக்கு. இப்போ வா. ஆமாம். சரி, குளிச்சு முடிச்சுட்டு ஹாட் பாக்ஸில் சாப்பாடு இருக்குது, எடுத்து சாப்பிட்ரு. சரி. மச்சான், கதை செமையாக தான்டா போகுது. பட் இந்த டிசார்டர்னால என்ன ஆகும்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லு மச்சான். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த டிசார்டர் பற்றி சொல்லணும்னா 3 கவுண்ட்ஸ் தான். எது பண்ணாலும் 3 தடவை பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படின்னா பர்ஃபெக்ட், க்ளீன் அண்ட் செக்யூர் அப்படி சொல்லலாம். புரியலையே மச்சான். அதாவது மச்சான், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுது மச்சான், புரியுது மச்சான். அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், இதை மென்டல் ஹெல்த் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசார்டருக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, யார் வேணால் எப்போ வேணால் பாதிக்கப்படலாம். இன்ட்ரூசிவ் தாட்ஸ், அதாவது எல்லா விஷயமும் பயப்படுவாங்க, எப்பவும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. மெயினாக இந்த 3 கவுண்ட் ஹேபிட்ஸே நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த டிசார்டரை 3 டைப்ஸாக சொல்கிறேன்: பர்ஃபெக்ட், க்ளீன் அண்ட் செக்யூர். மச்சான் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த முட்டையை நீ எப்படி சாப்பிடுவ? குடு மச்சான். இப்படி ஓப்பன் பண்ணி தராமையே சாப்பிட்ருவேன். சாப்பிடு சாப்பிடு. பர்ஃபெக்ஷன், ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நல்லா பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக தான் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் அவங்க கண்ணோட்டத்தில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது, எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், க்ளீன். அடிக்கடி கை கழுவுறது, காலில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நார்மலாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 to 10 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணுவாங்க. என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சானிடைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக செக்யூர், எப்போவும் செக்யூர்டாக இருக்கணும்னு டோர் லாக்கை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டோர் லாக்காகவே இருந்தாலும் கூட ஒரு செக்யூர் ஃபீல் அவங்களுக்கு இருக்கணும், அதுக்காகவே அதை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டிசார்டரோட இன்னொரு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்டிங். ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. இந்த டிசார்டர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போச்சுன்னா அவங்க சூசைட் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக இல்லை மச்சான், மித்த டிசார்டர் மாதிரியெல்லாம் இல்லை இது.
சாவக்கூடாதுங்கிற பயந்தாண்டா இந்த டிஸார்டரு. இந்த காலத்தில் புதுசாக தான்டா டிஸார்டர் வருது. இல்லை மச்சான், இந்த டிஸார்டர் 1970s நிக்கோலா டெஸ்லாக்கே இருந்திருக்கு. அவரும் எது பண்ணாலும் 3 coins வச்சு பண்ண தொடங்கினார். அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த பிளாக்கை 3 வாட்டி சுற்றிட்டு தான் உள்ளே போனார். அவர் சிம் பண்ணும்போது கூட கவுண்டவுன் வச்சு தான் சிம் பண்ணார். சப்போஸ் அந்த கவுண்டவுன் மிஸ் ஆச்சுன்னா கூட அது ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கினார். பட் மெடிசனும் பர்ஃபெக்ட் கவுன்சிலிங் கொடுத்தா சரி பண்ணிடலாம் தானே? க்யூர் பண்ணிடலாம் மச்சான், அவங்கள நார்மல் லைஃபுக்கு கொண்டு வந்துடலாம். பட் இருந்தாலும் அவங்க சில ஹேபிட்ஸை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஹேபிட்ஸை நிறுத்துறதும் தொடர்றதும் அவங்க கையில் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் மச்சான். ஹலோ. சொல்லுக்கா. டேய் எருமை, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எங்கடா போய் தொலைஞ்ச? இதோ இங்கே பக்கத்தில் தான்க்கா இருக்கேன். அப்பா உன்னை இப்பதான் கேட்டாரு, சீக்கிரம் வந்து தொலைடா. வந்துட்டேன். சரிடா, பாய். சரி மச்சான், பாய்டா. நாளைக்கு பார்க்கலாம் மச்சான். க்யூர் பண்ணிடலாம் மச்சான், அவங்கள நார்மல் லைஃபுக்கு கொண்டு வந்துடலாம். பட் இருந்தாலும் அவங்க சில ஹேபிட்ஸை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஹேபிட்ஸை நிறுத்துறதும் தொடர்றதும் அவங்க கையில் தான் இருக்குது.